ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாஸ் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மித்ரா வந்து ஆளுங்க எல்லோரும் 4-5 பேர் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு வந்து பாரதி கிட்ட வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க அந்த ஆளுங்க எல்லாரும். ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி மித்ராவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து சொல்லக்கூடாதுன்னு 3 நாள் லீவு கொடுத்துருந்தாருன்னு அப்படின்னு இந்த பக்கம் வேலை செய்கிற வாட்ச்மேன் வந்து எல்லா உண்மையும் வந்து மித்ரா கிட்ட வந்து சொன்னதுனால மித்ரா வந்து அதிரடியாக அவங்க ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி விட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து எப்படியும் வந்து வீடு வந்து பாரதிக்கு வந்து கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆளுங்க 4 பேரை வந்து அனுப்பி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அது தெரியாமல் பாரதி, யார் சார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நீ வந்திருக்க, தேவையில்லாமல் எங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை போய் வந்து வேலை செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி இந்த பக்கம் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க, ஆம்லேட் போட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் தமிழ்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கே வாசலில் வந்து உட்காந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பாரதி, என்ன இது அவங்க தம்பிக்கு ஃபோன் போட்டு வந்து தகவலை வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் உடனே அவங்க தம்பியும் வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பாரதிக்கு வந்து இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறப்ப 4-5 பேர் வந்திருக்காங்க சார், அவங்க கேட்டால் வந்து அவங்க இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் டக்குன்னு வந்து ஆதி காரை எடுத்துகிட்டு இங்கே செம மாதம் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோடனே காரை விட்டு இறங்கினோன்னே சந்தோஷம் தாங்க முடியல தமிழுக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடையும் நமக்கு ஒரு வந்து ஏதாவது ஒரு மனசில் வந்து பிரச்சனையோ அப்படின்னு நினச்சா நம்ம அப்பா கரெக்டாக வந்து காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இங்கே பார்த்தியாம்மா ஆதி வந்திருக்காப்புல அப்பா அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தம்பி பக்கத்தில் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் வந்தீங்க, இப்போ அதுவா முக்கியம், உங்கள் தம்பி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன், எனக்கு வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இங்கே வந்து இந்த இடத்துல வந்து தங்க சொல்லியிருக்காங்க ஒரு 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் வீடு பார்த்துட்டு போயிடுவோம், இது வந்து என் தம்பிக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வராங்கன்னே சொல்லலாம். ஆதி வந்ததுக்கப்புறமா ஆதி யாருங்கிற விஷயம் வந்து அவங்க 4-5 பேர் வந்திருக்கவங்களுக்கு தெரியல. ஏன்னா மித்ராவோட வந்து கட்டிக்க போகிறவர் இவர் தான் அப்படின்னு தெரியாதனாலே மேற்கொண்டு வந்து இந்த வீடு வந்து ஆதியோடதுன்னு தெரியாமல் ஆதிக்கிட்டேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம், யாரா நீங்கள், இங்கே வந்து பசங்களோட வந்து ஃபேமிலியாக இருக்காங்க, இந்த வீட்டில் எதுக்குடா வந்து வம்புழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு நான் யாராக வேணாலும் இருக்கட்டும், நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் இடத்துக்கு நாங்கள் வரோம், அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து டிஷம்னு பலார்னு அடிக்கிறாங்க. மரியாதையாக உண்மையை சொல்லு, இது வந்து என்னோடய கெஸ்ட் ஹவுஸு, என் கெஸ்ட் ஹவுஸில் நீ எப்படிடா வந்த, அதுவும் யார் சொல்லி வந்த, கேட்டால் உன்னோட இடம்னு திமிரா சொல்கிற, இந்த நேரத்தில் இப்போ வந்து நீ வந்து யாரும் சொல்லாமல் உனக்கு இந்த உரிமை கொடுக்காம இப்படி வந்து இங்கே பிரச்சனை பண்ண சொன்னது யார், மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், ஏதோ காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாட்டுக்கு பேசிட்டோம் சார் அப்படின்னோடனே, எது விளையாடுறது, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, இருங்க நான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து 4 பேரையும் பிடிச்ச அதிகாரிங்க கிட்ட வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து ஆதியை வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் 4-5 பேரை வந்து அப்படியே வந்து வேகமாக ஓடி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் ஆதியை பார்த்து பயந்துட்டு உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்க பார்த்து பயந்து ஓடிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே, வேறு என்ன அவங்களுக்கு புரிகிற பாஷையில் வந்து நான் சொன்னேன் அதனால் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக அவங்க தம்பியும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா, என்னடா இது, இந்த இடம் யாருது முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதியை வந்து பார்க்குறாங்க அவங்க தம்பி வந்து. உடனே வந்து பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல முதல்ல வந்து நீங்கள் கிளம்பி போங்க, மேற்கொண்டு வந்து எங்களால் இன்னொரு ஏற்கனவே வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் இங்கேருந்து போக சொல்லிட்டா நான் என்ன செய்கிறது அப்படின்னு பசங்களோட அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாரு நம்ம அக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா, யாரும் அப்படிலாம் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல வந்து எனக்கு இந்த இடத்தோட வந்து யாருதுன்னு சொல்கிறியா இல்லையா, இல்லைன்னா வச்சுக்கேன் நான் இப்போயே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, வேறு வழியே இல்லாமல், இல்லைக்கா ஆதி அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் தான் இது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து கோவப்பட்டு முறைச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து நிப்பாட்டுறாங்க ஆதி,
ஏங்க நான் திடீர்னு வந்து ஒருத்தன் வீடு வேணும், என்னால் வந்த பிரச்சனைக்கு நான் தாங்க உதவி செய்ய முடியும், நீங்கள் முதல்ல கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் பசங்களை அழைச்சிட்டு போய் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சரி அலமேலு பாட்டியும் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாயிரு, அவர் வந்து நமக்கு நல்லது தானே செய்ய சொல்கிறாரு, உனக்கு என்ன அவர் என் மேலே உள்ள கோவம் தானே அப்படின்னு சொல்லி ஆதி வந்து சொன்னோன்னே நீங்கள் விடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வீடு பார்த்து கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நீங்களாவே வந்து எங்கே வேணாலும் போய்க்கோங்க, அது வரைக்கும் இப்போ வந்து பசங்களையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே குட்டி ஆதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கிள் நீங்களே எங்கள் கூடயே வந்து தங்குங்க, அப்போ தான் வந்து இது மாதிரி பிரச்சனைலாம் வராது, நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம் அப்போன்னு பார்த்து வந்து இந்த மாதிரி வந்து அம்மா அழைச்சிட்டு வெளியில் உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னா சரிடா இனிமேல் வந்து யாரும் வரமாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதியை சமாதானம் பண்ணி வந்து அங்கே வந்து ஆதி வந்து அங்கேயே கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்க சொல்கிறாங்க. இந்த தகவல் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து மித்ராவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுங்கிறாங்க. என்னாச்சு என்ன அவளை வந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து அனுப்பி விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே மேடம் நாங்கள் வந்து நீங்கள் சொன்னபடி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சொல்லி அவளே வந்து பசங்களை அழைச்சிட்டு வெளியில் போயிட்டா, அப்படி இருக்க சூழ்நிலை திடீர்னு ஒருத்தன் வந்தான் மேடம், வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கிற மாதிரி வந்து வேறு பேசினோம், அப்போ தான் தெரியுது அவர் பேர் ஆதியா, அது அவங்க வீடா, அதனால் வந்து யார் என்னென்னு சொல்ல சொன்னாங்க, எங்களை வேற நான் டிஷம் பயங்கரமாக சண்டை போட்டார் எங்ககிட்ட, அவர்கிட்ட தப்பிச்சு வரதுக்குள்ளே போகிறோன்னு ஆகிடுச்சு, என்னை பற்றி ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு, இல்லை மேடம் நான் உங்களை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நம்ம நினச்சது எல்லாமே வந்து வீணாக போச்சு, என்னடா இது நாளுக்கு நாள் வந்து இந்த பக்கம் ஆதி வந்து தன்னோட குடும்பத்தை தேடி போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து செம கோவத்தில் இருக்காங்க. அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.